ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு நம்ம சேனல் சாந்திமாஸ் கிச்சன். இப்போ நம்ம சாந்திமாஸ் கிச்சன் சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு நீங்கள் தம்ப்நெயிலில் பார்க்கும்போதே தெரிஞ்சிருப்பீங்க. முட்டை பொடி மாஸ் தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற இந்த முட்டை பொடி மாஸ் ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளான ரெசிபி. சம்டைம்ஸ் நமக்கு டே ரொம்ப ஹெக்டிக்காக இருக்கும்போது இந்த மாதிரி முட்டை பொடி மாஸ் பண்ணி அது கூட ஒயிட் ரைஸை மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நார்மலாக நீங்கள் தோசை செய்யும்போது அது மேலே இதை ஸ்ப்ரெட் பண்ணி ஃபோல்ட் பண்ணி சாப்பிடும்போது அது இன்னுமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சாந்திமாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ரெசிபீஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக அப்டேட் வரும். வாங்க இப்போ முட்டை பொடி மாஸ் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துலாம். நான் இன்றைக்கி ஒரு 4 முட்டை போல் எடுத்து வச்சுருக்கேன். பொடி மாஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஆனியன் அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக வரும். ஸோ வெங்காயம் ஒரு 150 கிராம் போல் எடுத்துக்கோங்க. 2 பச்சை மிளகா, கொஞ்சம் மல்லி இலையும் எடுத்துக்கலாம். ஆனியன் எப்போவுமே எந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபைன் சாப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஃபைன் சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட சாப்பர் இருந்ததுன்னா இந்த மாதிரி சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. பச்சை மிளகா அதே மாதிரி ஃபைன் சாப் பண்ணிக்கோங்க. மல்லி இலையும் கொஞ்சம் சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. தக்காளி உங்களுக்கு ஆப்ஷனல். நான் இன்றைக்கி தக்காளி ஆட் பண்ண போகிறதில்ல. சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா இதே மாதிரி ஃபைன் சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது எக் பொடி மாஸ் பண்ணுறதுக்கு அடிகனமான ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. கடாய் நல்லா காஞ்சதும் தேவையான அளவு எண்ணெயை சேர்த்துடலாம். கொஞ்சம் எண்ணெய் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு இதில் சேர்த்துடுங்க. கடுகு நல்லா வெடித்து வரணும். ஒன்ஸ் கடுகு நல்லா வெடித்து வந்ததும் இதில் ரொம்ப ஹைலைட்டான ஒரு விஷயத்த நம்ம ஆட் பண்ண போகிறோம். அது என்னென்னா உளுந்து தான். உளுந்து ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுங்க. நார்மலாக எக் பொடி மாஸில் உளுந்து யாரும் ஆட் பண்ண மாட்டாங்க. பட் ஒரு வாட்டி நீங்கள் இந்த மாதிரி உளுந்து ஆட் பண்ணி எக் பொடி மாஸ் பண்ணி பாருங்கள். அது ரொம்ப டேஸ்டி அண்ட் கிறிஸ்பியாகவும் இருக்கும். நம்ம சேர்த்துருக்க உளுந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை ஆகி வந்ததும் நம்ம பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியனை இதோட ஆட் பண்ணி அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுங்க. எப்போவும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா வரும். ஆனியனோட நான் பச்சை மிளகாவும் இதில் ஒன்றா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். சப்போஸ் உங்களுக்கு வீட்டில் சின்ன வெங்காயம் இருக்குன்னா நீங்கள் சின்ன வெங்காயம் கூட இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது யூஸ் பண்ணும்போது டேஸ்ட்டு இன்னுமே ரொம்ப சூப்பராக வரும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் போல் கறி லீவ்ஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்துருக்க வெங்காயம் ஃப்ரை ஆகி வர்றதுக்கு மினிமம் 4 to 6 மினிட்ஸ் ஆகும். எந்த அளவுக்கு ஆனியனை நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கிறீங்களோ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு அந்த அளவுக்கு ரெசிபீஸ் ரொம்ப டேஸ்டியாக வரும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் கலர் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்கள். இது ஒரு 70% போல் குக் ஆகி வந்திருக்கு. இன்னும் ஒரு 30% போல் குக் ஆகி வரட்டும். நம்ம சேர்த்துருக்க ஆனியன் இப்போது ஓரளவுக்கு குக்காகி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையை எல்லாம் உடச்சி இதில் ஊற்றிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம 4 முட்டை எடுத்துருக்கோம். இது ஒரு 3 பேர் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். எப்போவுமே நம்ம முட்டை பொடி மாஸ் பண்ணும்போது முட்டை உடச்சி ஊற்றுனதும் கலரக்கூடாது. அது ஒரு 3 மினிட்ஸ் போல் அப்படியே விட்டுடணும். இப்போ நம்ம எடுத்துருக்க 4 முட்டையை இதில் சேர்த்தாச்சு. எக்ஸாக்டாக 2 to 3 மினிட்ஸுக்கு அப்புறம் இதை கொஞ்சமாக கலந்து விடுங்க. எல்லாம் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எதுக்கு நான் அடிகனமான ஒரு பாத்திரத்தை எடுக்க சொன்னேன்ட்டு. சப்போஸ் நீங்கள் தின் பேன் எடுக்கும்போது அது அப்படியே அதுலேயே ஊட்டிக்கும். அதனால தான் இந்த மாதிரி திக்கான ஒரு கடாயை எடுத்து குக் பண்ண சொல்லியிருக்கேன். இனி நம்ம முட்டையும் வெங்காயமும் ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் கூடவே 1 டேபிள் இல்லை 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயிலை சேர்த்துடலாம். பட் நம்ம சேர்த்துருக்க எண்ணெய் கரெக்டாக இருக்கிறதுனால இது போதுமான அளவாக இருக்கும். இப்போது முட்டை பொடி மாஸுக்கு தேவையான மஞ்சள் பொடி, சால்ட், உப்பை இதில் ஆட் பண்ணிக்கலாம். 2ஐயும் சேர்த்ததும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களால் எந்த அளவுக்கு பொடியாக இதை உடச்சி விட முடியுமோ அந்த அளவுக்கு பொடியாக மிக்ஸ் பண்ணி எடுங்க. இப்போது முட்டை பொடி மாஸ் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க மல்லி இலையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு பெப்பர் ஆட் பண்ணணுன்னு இருந்தால் நீங்கள் பெப்பர் பவுடரும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க.
மல்லி இலையை இப்போ சேர்த்துட்டோம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போது எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக குக் ஆகி வந்திருக்குன்னு பாருங்கள். இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான முட்டை பொடி மாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். நான் பிஃபோராக சொன்ன மாதிரி இந்த முட்டை பொடி மாஸில் கொஞ்சம் போல் ஒயிட் ரைஸ் சேர்த்து நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது வீட்டில் இருக்க குட்டீஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஜஸ்ட் உங்களுக்கு டெமோக்காக கொஞ்சம் போல் நான் ஆட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ பிரேக் ஆகாத அளவுக்கு மெதுவாக இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. சப்போஸ் ஈவினிங் டைம்ஸில் குழந்தைங்க வீட்டுக்கு வரும்போது ஸ்கூல் முடிச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் ஹெல்த்தியான ரெசிபி செஞ்சு கொடுக்கும்போது அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி நம்ம சாந்திமாஸ் கிச்சன் சேனலில் 2-in-1 ரெசிபி மாதிரி முட்டை பொடி மாஸும் அண்ட் எக் ரைஸும் எப்படி பண்ணுறதுன்ட்டு ஒரே ரெசிப்பியாக பார்த்துட்டோம். நம்ம இன்றைக்கி பண்ண இந்த எக் பொடி மாஸுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னுட்டு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் அதை செக் அவுட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு நமக்கு கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக்காக கொடுங்க. நம்ம ரெகுலராக முட்டை ஆம்லேட்டு ஃப்ரைலாம் செஞ்சு கொடுக்கறதுக்கு பதில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக முட்டை பொடி மாஸ் பண்ணி அது கூட கொஞ்சம் ஒயிட் ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது வீட்டில் இருக்கவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லை, இந்த ரெசிபி ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. ஸோ சீக்கிரமாக வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டேக் கேர். பாய்.